ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு கேமரா தமிழன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் ஏ பவர் பேங்க். ஒரு பவர் பேங்க்கை எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பவர் பேங்க் செய்கிறதுக்கு முதல்ல IC705 அப்படின்ற ஒரு சென்சர் வேணும். தென் வந்து பார்த்திங்கன்னா 1K ரெஜிஸ்டர் ஒன்று. தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் போர்ட், அதாவது இது வந்து எலக்ட்ரானிக் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா HW பேட்ரி 9 வோல்ட், எத்தனை வோல்ட் வேணால் எடுத்துருக்கலாம். நான் 9 வோல்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐசியை இந்த 1K ரெஜிஸ்டரோட நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஐசியோட பாசிட்டிவ் பின்லேயும் நெகட்டிவ் பின்லேயும் சேர்த்த மாதிரி இதை சால்ட்ரிங் பண்ணிக்கணும். தென் வந்து இப்போ கொடுத்த பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவில் பேட்டரியோட அந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கனெக்டரை ஐசியோட நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சர்க்யூட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோலையும் போடுறேன். ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணிடலாம். முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவர் பேங்க்கை பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து மொபைலில் ஃபீமேல் கனெக்டரில் அந்த டேட்டா கேபிளை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி மொபைலில் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ சார்ஜ் ஏறுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது 100% ஒர்க் ஆகும். இது வந்து ஃபேக் வீடியோ கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு பவர் பேங்க்கை செய்கிறது எப்படி அப்படின்றத ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.